செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேக ஆட்சிக்கு அமைஞ்சதிலிருந்து நாங்க மக்கள் நலத்திட்டத்துக்காக பல்வேறு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சைடு உருட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு தாவேக தொண்டர்கள் எல்லாரும் பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு, தாவேக அரசாங்கத்தை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டா அவனை அவதூறு பரப்பிக்கிட்டு, ஆபாசமா அவனை பேசிக்கிட்டு இந்த மாதிரி தற்குறித்தன வேலைகள்ல ஈடுபட்டிருக்கானுங்க. ஆனா இந்த சூழல்ல தாவேக எந்த அளவுக்கு சாதுரியமா நடந்துக்குதுன்னா, அது செய்யக்கூடிய அந்த மட்டமான அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல, அத வெளியிலேயே தெரியாத மாதிரி மறைச்சிடுறாங்க. அந்த மட்டமான அரசியலை பத்தி இந்த மலுமட்டி பசங்க, இந்த தற்குறி பசங்க எவனும் வாய் திறந்து பேசுறதும் கிடையாது. அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எவனும் தாவேகாவுடைய அந்த கேவலமான அரசியலை பத்தி பேசவே மாட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் இந்த காவேரி பிரச்சனை. சரியா? காவேரி பிரச்சனையில இப்ப கர்நாடகா என்ன சொல்லுதுன்னா, நாங்க மேகதாது அணை கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்ட போறோம். தமிழ்நாட்டால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, தலையிடவே முடியாது, நாங்க கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. டக்குன்னு தமிழ்நாடுக்குள்ள ஒரு பேசுபடு பொருளா உருவாகும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா உருவாகல. எவனுமே அதை பத்தி பேச காணோம். டிவிக்கு இன்ஃபுளுசர்ஸ் தான் எடுத்து பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் அதை பத்தி பேசுற மாதிரி தெரியல. ஆனா தாவேகா என்ன பண்ணிருக்கு, தாவேகா அரசாங்கம் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, டக்குனு மோடிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் தலையிடணும், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இணங்க கர்நாடக அரசாங்கம் செயல்படணும், இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுங்க அப்படின்னு பாசிச சக்திக்கு இவர் கடிதம் எழுதுறாரு. ஆனா கர்நாடகாவில் இருக்கிறதோ காங்கிரஸ், இங்க தமிழ்நாட்டில் டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவியதும் காங்கிரஸ். இந்த காங்கிரஸினுடைய மிக முக்கிய புள்ளியா ராகுல் காந்தி இருக்காரு. ராகுல் காந்தியிட போனை போட்டு, தலைவா என்ன தலைவா உங்க ஆட்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சுத்துப்பட்டு வராது, ஏதோ நாங்க எங்க தேவையில தான் உங்களுக்கு அமைச்சர்லாம் கொடுத்துருக்குறோம், இது நல்லதுக்கு இல்லை பாத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இவங்க நேரடியா காங்கிரஸ் எதிர்க்கவே மாட்டாங்க. கர்நாடக காங்கிரஸ் இவங்க நேரடியாக எதிர்க்கவே மாட்டாங்க. மறுபடியும் அதே கடித அரசியல், அதே ஒரு கேவலமான ஒரு பப்ளிசிட்டி அரசியல், ஒரு விளம்பர அரசியல், இதை தான் இவங்க தாவேகா பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம கேள்வியே இங்கதான் வருது. உனக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உரிமை எந்த இடத்துல மீட்டு கொடுக்க மாட்டேன் நீ தான் பேசினேன் தேர்தலுக்கு முன்னாடி. இப்ப நாங்க காவேரி அணையை கட்ட போறோம், மேகதாது அணையை கட்ட போறோம், நாங்க கொண்டு போய் அடிக்கல் நாட்ட போறோம்னு கிளம்பி வரான், பகிரங்கமா அறிவிக்கிறான். உன்னால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு சொல்றான். நீ வெக்கமே இல்லாம நீ என்ன பண்ற, மோடிக்கு கடிதம் எழுதுற. மோடிக்கு கடிதம் எழுதி என்ன ஆக போகுது, என்ன பயன், என்ன பயன்? மாற்று அரசியல் தானே பண்ண போற. நேரடியா நீ என்ன பண்ணணும்னா காங்கிரஸை கூப்பிட்டு பேசணும். காங்கிரஸ் அரசாங்கத்தை கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கு கடிதம் எழுதிருக்கலாம், அவங்களை கூப்பிட்டு பேசிருக்கலாம், அவங்களுக்கு கடிதம் எழுதிருக்கலாம். அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா இது வரைக்கும் தாவேகா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த விஜயா இருக்கட்டும், இல்ல விஜய் சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் யாருமே இதை பத்தி வாய் திறக்கவே இல்லை. நோ கமெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு போறாங்க. எதுக்கு கச்சத்தீவு பிரச்சனைக்கெல்லாம் நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போறாங்க. இவங்களை கொண்டு நம்ம ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு உரிமைக்காக இவங்க எல்லாம் போராடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? கொஞ்சம் கூட துளியளவு கூட உங்க யாருக்கும் வெக்கமா இல்லையா? உங்க அண்ணன் ஏன்டா சட்டமன்றத்தை எழுதி ஒட்ட மாட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அந்த கிளிப்பிங்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு பல பேர் நமக்கு விளக்கம் கொடுக்குறான். ஆனா அதே கிளிப்பிங்ல நான் கேட்ட மத்த எந்த கேள்விக்கும் அவனுக்கு விளக்கம் கொடுக்க துப்பு இல்லை. ஏன்டா அப்படி துப்பு கட்ட ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அதுக்கு நமக்கு சில பேர் வீடியோ போடுறான். ஆனா ஏன் அந்த துப்பு கட்ட ஆட்சி உங்க அண்ணன் பண்றாங்கிறதுக்கு நீங்க எவனும் விளக்கம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுடைய அறிவு இருக்கு. இதுக்குதான் உங்களை தற்குறின்னு சொல்றது. சரி, இதுதான் இப்படி இங்க பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, சைதாப்பேட்டையில குடிசை மாற்று வாரியம் சொல்லி கடந்த ஆட்சியில ஒரு விஷயத்த எடுத்தாங்க. மக்களுடைய நிலத்தை எடுத்து அங்க குடியிருப்பு கட்டி மக்கள் வாழ்வதற்கான சில அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுக்கறதுக்காக கடந்த ஆட்சியில ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது. அந்த கட்டிடம் கட்டப்பட்டதுல இந்த இப்ப தாவேகா எம்எல்ஏ, சைதாப்பேட்டை எம்எல்ஏ, அவர் பேரு அருள் பிரகாசம். சரியா? இவர் என்ன பண்றாரு, அப்படியே சாதி பிரச்சனையா மாத்துறாரு. எப்படி சாதி பிரச்சனையா மாத்துறாருன்னா, இந்த வீட்டுக்கும் இப்போ ஒரு வீடு இருக்குன்னா ரெண்டாவது வீட்டுல அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட சமுதாயம் தான் அங்க இருக்கணும். அங்க பட்டியலின மக்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி என் வீட்டு பக்கத்துல நாங்கெல்லாம் செட்டா ஒரு கூட்டமா இருந்துப்போம், எங்களுக்கெல்லாம் இந்த பிளாக்கை ஒதுக்கி கொடுத்துருங்க, எங்களுக்கெல்லாம் இந்த பிளாக்கை ஒதுக்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு அரசியலை இந்த எம்எல்ஏ பண்றாரு. சாதி பாகுபாடு பார்த்துதான் அங்க வீட்டை இப்ப அலகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். அந்த குடிசை மாற்று வாரிய பில்டிங்ல பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாதான் அங்க ஒற்றுமைன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை விட்டுட்டு இவன்லாம் ஏன் சாதிக்காரன், இவன்லாம் அந்த சாதிக்காரன், நான் இப்படிதான் இவங்களுக்கு வீடை அலகேட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இறங்குறது
ஐயக்கத்தன அரசியல், ஐயக்கத்தனமான அரசியல். இது ஆபத்தான அரசியல். இதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும். இதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டு தான் ஆகணும். இதை எதிர்த்து ஒரு வழக்கறிஞர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்ற காரணத்துக்காக அந்த வழக்கறிஞரை நேற்று அடிச்சிருக்கிறாங்க. தாவேக எம்எல்ஏவுடைய ஆதரவாளர்கள் அந்த வழக்கறிஞரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. நான் அந்த வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு நம்ம அவர்கிட்ட சில விஷயம் கேட்டுட்டு அவருடைய வாக்குமூலத்தை நம்ம சேனலில் நம்ம பதிவு பண்ண போகிறேன். டைரெக்டாக அவர் எப்படி பாதிக்கப்பட்டார், என்ன பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் பாதிக்கப்பட்ட அந்த நபர்கிட்ட எடுத்து நம்ம சேனலில் நான் பதிவு பண்ணுறேன். மக்கள் புரிஞ்சுக்கோங்க, எப்படியெல்லாம் ஐயக்கத்தனம் பண்ணுறாங்கன்னு பாருங்க. காவேரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய உரிமையை நம்ம இந்த இடத்துல கட்டி காப்பாற்றி ஆகணும். அதிமுக ஆட்சி நடக்க முடியாத ஒரு விஷயம், திமுக ஆட்சி நடக்க முடியாத ஒரு விஷயம். இந்த அளவுக்கு பகிரங்கமாக கர்நாடகாவிலேருந்து குரல்கள் வந்ததில்லை. நாங்கள் கட்டியே தீர்வோம்லாம் அவங்க சொன்னதில்லை. ஆனால் இந்த முறை அப்பட்டமாக வெளிப்படையாக நாங்கள் கட்டுவோங்க, தமிழ்நாட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நம்மளை எச்சரிக்கிறாங்க. கர்நாடக அரசாங்கத்துக்கு இவர் கடிதம் எழுதியிருந்தா கூட நமக்கு பரவாயில்ல. ஆனால் மோடிக்கு கடிதம் எழுதி வாங்க பஞ்சாயத்து பண்ணி விடுங்கன்னு ஒரு பாசிச சக்தியை போய் இவர் அணுகிறாரு. அவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா சாதி வெறி பிடித்து சைதாப்பேட்டை எம்எல்ஏ செயல்படுறாரு. அந்த குற்றச்சாட்டை அந்த தொகுதி மக்கள் தான் வைக்கிறாங்க. நான் ஒன்று எதுவும் தூக்கிட்டு வரலாம். தொகுதி மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா உலக மக அறிவாளி மேதைகள்லாம் இவங்க கட்சியில் தான் வேற இருக்காங்க. 7 லட்சம் மெட்ரிக் டன் குப்பையை கொண்டு போய் குவாரி பாலத்தில் போட்டு மூடிடுங்க, பிரச்சனை முடிஞ்சிடும்ன்றான். அதனுடைய பின்விளைவு என்ன ஆகும்? எதுவுமே தெரியாது. கொண்டு போய் குப்பை தானே கொண்டு போய் நல்ல வேலை கொண்டு போய் கடலில் கொட்டுக்குன்னு சொல்லாம விட்டானே. கொண்டு போய் மெரினா பீச்சில் கொட்டி விட்டோம்னா கடலில் மூழ்கிடுங்கன்னு சொல்லாம விட்டாங்களே. இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. லிட்டரலாக இந்த டிஸ்கஷனில் இதை கூட ஒருத்தன் ஐடியா கொடுத்துருப்பான். அண்ணே பேசாம கடலில் கொட்டிடுவோமானே அப்படின்னு கூட இவங்க பேசியிருப்பான். இந்த அளவுக்கு தான் இந்த தற்குறிகள் இருக்கானுங்க. இதுக்கும் முட்டு கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருப்பானுங்க. விஜய் மேலே அவதூறு பரப்பணும்னா நான் 1000 விஷயத்தை தூக்கிட்டு விஜய் மேலே அவதூறு பரப்புவேன். ஆனால் நான் இதுவரை பேசின எந்த காணொலியிலுமே ஆதாரம் இல்லாமையோ நடக்காத ஒரு விஷயத்தையோ நான் பேசலை. சரியா? மொதல் விஷயம். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் விஜய் பத்திரிகையாளர் சந்திப்புலேருந்து ஓடுனாரு, உருண்டாரு, பிறண்டாருலாம் எல்லாரும் செய்தி எடுத்து போட்டு அடிச்சுக்கிருந்தாங்க. நான் அந்த நியூஸை வெரிஃபை பண்ணால் அது ஃபேக்கு. நம்ம அந்த செய்தி எடுத்து வச்சு பேசலை. அதை எடுத்து பேசியிருந்தா நான் வன்மவாதின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, நான் கேட்டுட்டு போவேன். ஆனால் நம்ம அதை எடுத்து பேசலை. அதே மாதிரி விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம எதுவும் பெருசாக பேசிக்கல. சரியா? ஏன்னா அது அந்த ஆளுடைய பிரச்சனை, அது அவருக்கு குடும்ப பிரச்சனை. ஆனால் பொது வாழ்க்கைக்குள்ள, பொது வாழ்வியலில் அந்த குடும்ப பிரச்சனை வரும்போது இங்கே பல பேர் பேச தான் செய்வான். அதையும் நம்ம தடுக்க முடியாது. அதே மாதிரி நல்லா கவனிங்க, இந்த டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்க எவனுமே இந்த காவேரி பிரச்சனைக்கு வாய் திறந்து பேசவே இல்லை. சரியா? இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு குறைபாடு பற்றி இவங்க பேசவே இல்லை. இதுக்கெல்லாம் எப்படி முட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கிறானுங்க. அதுவும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் பிரச்சனைக்காக பேசுகிறோம்பா, மக்களுக்காக பேசுகிறோமான்னு சொல்லுவாங்க. பாஜக உட்பட, காங்கிரஸ் உட்பட. இப்போ சாதி கட்சி இருக்குது அப்படின்னா கூட அந்த சாதி கட்சி கூட என்ன பண்ணணும்னா அவன் சாதி மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் பேசுவான். ஆனால் அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து பிரச்சனைக்காகவும் இவங்க எவனுமே பேச மாட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ கோவில் பிரச்சனை வந்தால் பாஜக வாய்ஸ் அவுட் பண்ணும். பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணலை. இந்த சைடு தமிழக மக்களோட பிரச்சனை அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் நாம் தமிழரும் குரல் கொடுப்பாங்க. அதுலேயும் செலக்டடாக சில விஷயத்துக்கு கொடுப்பாங்க, சில விஷயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியும் இருப்பாங்க. ஆனால் தாவேகா மட்டும்தான் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு வாயிலே கம்பு சுற்றிட்டு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு அடிப்படை அரசியலும் தெரியல, அடிப்படை நிர்வாகத்திறனும் அவங்கக்கிட்ட கிடையாது. இங்கே அப்பட்டமா திமுக அதிமுகவை விட கேவலமான கேடுகட்ட ஒரு நிர்வாகத்திறனையும் ஒரு அரசியலையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 15 நாளில் தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு எந்தவித நிர்வாகத்திறன் கிடையாதுங்கிறத நிரூபிச்சிருக்காரு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. விஜய் ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. விஜய் சிஎம் ஆகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 5 ஆண்டுகள் அவர் எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சிருந்தீங்கன்னா அதன் மூலமா அவர் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனையில் அவர் தலையிட்டு இருந்தாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்துருந்தார் அப்படின்னா, பனையூருக்கும் இதுக்கும் இன்னொரு ஆஃபீஸுக்கும் மாற்றி போகாமல் நடு ரோட்டில் இறங்கி மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி இருந்தாருன்னா அவரை நம்ம சிஎம் ஆக்கி உட்கார வச்சு அழகு பார்த்து ரசிக்கலாம். ஆனால் திரைப்பட கவர்ச்சின்ற ஒரு விஷயத்துக்காக
நான் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டேன், அதுதான் மாற்றம் நீங்க சொல்றீங்கன்னா, அது மாற்றம் இல்ல, அது ஏமாற்றம். இது புரிஞ்சுக்கோங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க பேசுறீங்க, வைக்கிறீங்க, திருப்பி நானும் ஒருத்தவங்கன்னு கேட்பேன். எனக்கு அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. ஆனா, நம்ம மக்கள் பிரச்சனைக்காக பேசுறோம். இப்ப என் தனிப்பட்ட விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்க. உங்க தனிப்பட்ட விஷயத்த பத்தி நான் பேசுறேன். நம்ம கெட்ட வார்த்தைய போட்டு 4 வார்த்தை போய் திட்டிட்டு போலாம், பிரச்சனை இல்ல. பொதுமக்கள் பிரச்சனை, பொது பிரச்சனை அப்படின்னு வரும்போது, இங்க கொஞ்சமாவது அறிவு சார்ந்து நம்ம சிந்திக்கணும். பேசணும். எது நடந்தாலும் திமுக மேல பழிய இதுக்கப்புறம் போடாதீங்க. திமுக எது நடந்தாலும் அதிமுக மேல பழிய தூக்கி போடல. தாவேகா மேல தூக்கி போடல. நாம் தமிழர் மேல தூக்கி போடல. அதுக்கு முன்னாடி அதிமுக இருக்கும்போது எல்லா பழியும் தூக்கி திமுக மேலயும், நாம் தமிழர் மேலயும் தூக்கி தூக்கி போடல. அவங்க பொறுப்பை ஏத்துக்காட்டியும், அந்த விஷயத்துக்காக அவங்க ஏதோ ஒரு இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல வாய்ஸ் அவுட் பண்ணி தொலைஞ்சிருப்பாங்க. ஆனா இங்க தாவேகா பீரியட்ல எதுக்குமே நாங்க வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டோம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டீங்க. கச்சத்தீவு பத்தி கேட்டா நோ கமெண்ட்ஸ். இங்க கர்நாடகாக்காரன் நம்ம போட்டு மிரட்டுறான். அதுக்கும் வார்த்தை இல்ல. நேரா கடிதத்தை மோடிக்கு அனுப்புறீங்க. ஒரு லாஜிக் வேணாம். கொஞ்சமாவது ஒரு தைரியம் வேணாம். துளி அளவு கூட தைரியம் வேணாம். குப்பையை என்னடா பண்ண போறீங்கன்னா கொண்டு போய் பள்ள நோண்டி உள்ள கொட்டுன்றீங்க. அடிப்படை அறிவு வேணாம். 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும்டா. ரீசைக்கிள்னா என்னன்றத நீ அதிலே படிச்சிருப்ப. 8வது படிச்சிருந்தா கூட உனக்கு அந்த பாட புத்தகத்திலே இருக்கும்டா. ரீசைக்கிளிங் ஒரு விஷயம் அதிலே இருக்கும்டா. இது கூட தெரியாத ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு தற்குறிகளா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தானே நமக்கு கடுப்பாகுது. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் எங்களோட ஆட்சி லட்சணம். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும்